ஒரு காலத்துல பண்ணின்னு இருந்தாங்கல்ல. இப்ப எல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போயிடுச்சு. நம்மலாம் வந்து இப்போ பர்கரு, பிஸ்தா இந்த மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பேல்பூரி, பானிபூரி தான் சாப்பிட ஆரம்பிச்சோம். இந்த கல்ச்சர் வந்தாலும் நம்ம பழைய கல்ச்சர் விட்டோம். ஹோம் ஃபுட் எல்லாம் வடை, போண்டா, வடை, பஜ்ஜி எல்லாம் யாரோ குறைஞ்சி போச்சு. மார்க்கெட்ல இதுதான் அதிகமா ஓடுறது, வந்து இதுதான் அதிகமா ஓடுது இப்போ. ஸோ வாரத்துல இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. நம்ம பின்னாடி உங்களுக்கு ஒன்று வரும்பொழுது அதெல்லாம் சொல்லி தரேன். ஸோ வாரத்துல நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிருக்கேன். பேசிக்கலா வாரத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சீரியஸா உடம்பு சரியில்லா இருக்காங்க இல்லையா, உடல்நல கோளாறு, தொடர்ந்து உடல்நல கோளாறு இருக்கவங்க, சீரியஸா இருக்கவங்க கம்பல்சரியா சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அவங்க குளிச்சாங்கன்னா சீரியஸ் உடம்பு பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அது கழியும். சனிக்கிழமை அன்னைக்கு நேபாளில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போவோம். மற்ற நாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. இங்கே வெளிக்கிழமை போகிற மாதிரி அங்கே சனிக்கிழமை போவாங்க. ஸோ நான் கேட்டேன், எதுக்குன்னா சனிக்கிழமை கோயிலுக்கு போனால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரவே வராதுன்னாங்க. ஸோ ஒரு விஷயங்கள் யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும். ஸோ இதில் என்ன ரகசியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது உடல்நல கோளாறுகள் விலகிவிடும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் ரொம்ப வச்சுக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரம் சுற்றுவாங்க காலையில். சனிக்கிழமை அன்னைக்கு சனி வந்து அஸ்வப்பிரதட்சணம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஸோ அது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமைன்றது நீங்கள் சாதாரணமாக எதிர்பார்க்காதீங்க. பாப நிவர்த்திகள் விஷயங்களுக்கு, தோஷங்கள் நிவர்த்தி இதுக்கெல்லாம் வந்து சனிக்கிழமை ரொம்ப பெஸ்ட். சரி, பஞ்சாங்கத்துல கிழமை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஆனால் நீங்கள் கிழமை எப்படி எடுக்கணும்னா, இந்த இன்னைக்கு சன்ரைஸ்ல இருந்து அடுத்த நாள் சன்ரைஸ் வரைக்கும் தான் எடுக்கணும் கிழமை.